Hi, hello friends. Welcome back to our channel YMSC Family Lifestyle. ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நான் இன்றைக்கி என்ன வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி சாட்டர்டே பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவுங்கிறதுனால அவங்களுக்கு நண்டு தான் வாங்கி கறி வச்சு கொடுத்துருந்தேன். அந்த இதை தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ நண்டு 1 கிலோ நண்டு 600 ரூபா சொன்னாங்க. சரி, பிள்ளைங்க எப்பவும் ஸ்கூலுக்கு வெஜ்ஜு தான், அங்கே நான்வெஜ் அலௌடு இல்லை, அதனால் வெஜ்ஜு தான் கொண்டு போவாங்க. அப்போ சரி, சாட்டர்டே சண்டே தான் கொஞ்சம் அவங்களால சாப்பிட முடியும், அதனால் சரின்ட்டு நண்டு வாங்கி இன்றைக்கி கொடுப்போன்ட்டு சந்தையில் போய் பார்த்தோம். இந்த 3 நண்டும் 1 கிலோ இருந்துச்சு, 600 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். இந்த நண்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இதை வச்சு நம்ம நண்டு குழம்பு ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 3 நண்டு காலையும் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். அது நடுவுலலாம் குருஸ்லாம் போட்டு வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் நல்லா வெயிட்டு பார்த்துக்கோங்க. நண்டு ஒரு நண்டு தூக்குறதுக்கே நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. சதை இருக்குன்னு தான் சொன்னார். இந்த நண்டு ஆண் நண்டு பார்த்துக்கோங்க. பின்னாடி நம்மளுக்கு அந்த இதில் ஒரு இது இருக்கும். பெண் நண்டுன்னா கொஞ்சம் பின்னாடி இருக்கிற அந்த நம்ம உடச்செடுக்கிறது பெருசாக இருக்கும். இது ஆண் நண்டு சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போது இந்த நண்டு குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம பார்த்துடலாம். என்னென்ன தேவைங்கிறது பார்க்கலாம். நான் ஒரு 1.5 பல்லாரியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த மிளகை நம்ம வீட்டு செடியில் காய்ச்சது தான். பையன் பறித்து தந்தாங்க, அதனால் அந்த பச்சை மிளகாவையே எடுத்திருக்கேன், நல்லா பழுத்ததுனால. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம் நம்ம. ஏன்னா அடிக்கடி கரண்ட் போகிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லாதனால நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் ஒரு அரைமுறி தேங்காயும் திருவி அதில் கொஞ்சோல அரைமுறி தேங்காயில் ஒரு 3/4 எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. திருவி எடுத்திருக்கேன். இது கூட இந்த தேங்காய் கூட என்னெல்லாம் போட்டு அரைக்கணும்னு நான் காட்டிடுறேன். நான் இதில் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தாளிப்பு டைமில் இந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டு செய்யாமல் தேங்காயிலேயே அரைச்சிட்டோன்னா அங்கங்கே கிடக்காது துண்டு அதனால். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 ஏலக்காவும் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 கிராம்பு போட்டிருக்கேன். இந்த 2-3 கிராம்பையும் போட்டுட்டு அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டையும் அதில் எடுத்து போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோல குறுமிளகு, அந்த நம்ம மிளகு இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் காரத்துக்கு நல்லது தானே. சளிக்கெல்லாம் நண்டு நல்லது சொல்லுவாங்க. சளி கோல்டு இருக்கிறது பிள்ளைங்களுக்கு த்ரோட்லாம் ஒரு மாதிரி இருந்தால் இது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி கொஞ்சம் மிளகு தூக்கெல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு சட்டி காஞ்சதுக்கப்புறம் அதில் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இது 2 நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பல்லாரியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பல்லாரியும் நம்மளுக்கு ரொம்ப முறுமுறுன்னு வேகணும் அப்படிலாம் வேண்டாம். நமக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இது குழம்புக்கு தானே, அதனால் நமக்கு அப்படி வந்தால் போதும். அதுக்கப்புறம் எனக்கு வெங்காயம் ரெடி ஆனோன்னு நான் பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் அதில் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தக்காளியும் அதில் போட்டு நான் வதக்கி எடுத்துட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவி மாதிரி வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தக்காளியையும் நீங்கள் வெங்காயத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரு 2-3 பிளெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்து இப்படி வதக்கி செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப திக்காக இருக்கும் பார்த்துக்கோங்க. கிரேவி மாதிரி எடுத்துக்கலாம், தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், வேறு சீன் சாப்பிட்றதுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் குழம்பு மாதிரி தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வத்தல் பொடி போடுறேன். கொஞ்சம் வத்தல் பொடியும் கொஞ்சம் மல்லிப்பொடியும் போட்டிருக்கேன். இதுக்கு நான் கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா நான் தேங்காய் கூடயே நான் மற்ற ஸ்பைசஸை போட்டு அரைச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. அதனால் நான் இதில் எந்த பொடியுமே நான் ஆட் பண்ணலை. வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும்தான் ஆட் பண்ணி அதை நல்ல எண்ணெயில் அந்த பச்சை வாடை போகிற வரை வதக்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. அதுவும் பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாருங்களேன், நல்ல மசாலா எனக்கு சுருண்டு வந்துருச்சு. இந்த டைமில் நான் நண்டை க்ளீன் பண்ணி வச்ச நண்டை அதில் எடுத்து போட்டுக்கிறேன். பாருங்களேன், நண்டு காலையில் சதை பாருங்கள், நல்ல சதை இருந்துச்சு. க்ளீன் பண்ணும்போது நிறைய இருந்துச்சு. பரவாயில்ல, நல்ல நண்டு தான். ஒன்று நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா நண்டு காலை உடைக்காமல் நான் உள்ளே போட்டுட்டேன். நீங்கள் நண்டு காலை லைட்டாக ஏதாவது ஒரு நம்ம இடிக்கல்ல வச்சு தட்டி போடுங்க. அப்போன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கடித்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அதனால் அந்த காலை வந்து தட்டியே போடுங்க. அப்புறம் அந்த நண்டு வந்து நம்ம போட்ட நண்டில் எல்லா மசாலாவும் பிடிக்கிற மணிக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான தண்ணி விட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த நண்டில் உப்பு பிடிக்கணுங்கிறக்காண்டி போட்டுக்கோங்க. நம்ம அந்த நண்டு காலெல்லாம் தட்டி போட்டோன்னா அந்த கார மசாலாவும் கொஞ்சம் உள்ளே இறங்கும். நான் வந்து அதை தட்டாமல் போட்டுட்டேன். நீங்கள் தட்டியே போடுங்க, அப்போ தான் நல்லது. இப்போ பாருங்களேன், நல்லா வேக விட்டுருந்தா நல்லா தலப்புலன்னு கொதிச்சு வருது பாருங்களேன். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை வந்து அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அரைச்ச இந்த மிக்ஸி ஜார்லேயே தேவையான தண்ணி ஊற்றி அதையும் அப்படியே அலம்பி அதில் வந்து ஊற்றிக்கோங்க. அந்த குழம்புக்குள்ளே ஊற்றிக்கோங்க. நமக்கு குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ நம்ம வீட்டில் உள்ள மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு பார்த்து அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ரம்பா இலை வந்து போட்டு நான் போட்டிருக்கேன். ரம்பா இலையை பிச்சி போட்டிருக்கேன். ஏன்னா ரம்பா இலை வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எல்லா நான்வெஜ் இதுகளுக்குமே அப்படி ஸ்மெல் இருக்கும். நீங்கள் இப்போ இங்கே சமைச்சாலே பக்கத்து தெரு வர ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு ரம்பா இலையோட வாசனை வந்து அப்படி இருக்கும். நான் ரம்பா இலையும் போட்டுட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு, இங்கே பாருங்களேன், எனக்கு நல்லா எண்ணெய்லாம் சைடாக பிரிஞ்சு வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அடிக்கடி அப்படியே மூடி வச்சு விட்டுறாதீங்க. நண்டு வந்து நிறைய இருக்கனால மசாலாலாம் கீழே சில நேரம் அப்படி தங்கி இருக்கும். அதனால் நம்ம அடிக்கடி இடைக்க எடுத்து வந்து நல்லா என்ன பண்ணிக்கணும்னா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கணும். இப்போ வந்து எனக்கு நண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு, அதுக்கு நம்ம ஃபைனல் டச்சிங்காக வந்து மல்லிக்கீரை தலையை வந்து அப்படியே ஆஞ்சு அப்படியே பூ போல் அப்படி மேலால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி தூவிக்கலாம். பாருங்களேன், எனக்கு எப்படி தலப்புலன்னு கொதிச்சு வருதுன்னு பாருங்கள். நல்லா ரெடி ஆகிட்டு மணமும் அப்படி இருந்துச்சு. ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து காலெல்லாம் நல்லா பெருசாக இருந்து நான் உடச்சி போட்டிருந்தா கரெக்டாக இருந்துடும் பார்த்துக்கோங்க. நான் வந்து உடைக்காமல் போட்டேன். இங்கே பாருங்களேன், கால் இது எப்படி இருக்குன்னா சைடு இதிலேருந்து பார்த்தா நமக்கு அந்த ஒரு முழு சிங்கிராலை எடுத்து அப்படியே போட்டு குழம்பு வச்சு அந்த சிங்கிர இறால் வந்து அப்படி வெந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருந்துச்சு. சாதத்தோடு கொடுக்கும்போது குழந்தைங்களாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து நல்லா உங்களுக்கு தேவையானது காரம் வந்து பார்த்தே போட்டுக்கோங்க. அதிகமாக காரம் போட்டுக்காதீங்க. அப்புறம் நான் வந்து சாதத்து கூட அந்த நண்டு குழம்பு வச்சு வெஜ்ஜி எதுவுமே வைக்கலை. பிள்ளைங்க காய்கறி வேண்டான்னு சொன்னதுனால பப்படம் மட்டுமே கூட்டுக்கு வச்சு நான் கொடுத்தேன். குழந்தைங்க நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.